அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். இருக்கிறோமா? எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி? அதுக்கு மனசை பழக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே மனுஷங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் நீங்கள் பல சமயங்களில் பாருங்கள், இன்றைக்கி வெளியில் போவீங்கல்ல, வெளில போகிறப்ப பாருங்கள், பஸ்ஸில், ட்ரெயினில், இல்லை கடை வீதியில் நடந்து போகிறப்பெல்லாம் பாருங்கள், எல்லார் முகத்துலேயும் மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கா, சிரிப்புன்னு ஒன்று இருக்கா, இல்லை டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு பாருங்கள். எல்லாரும் சீரியஸாக தான் இருப்பாங்க. எதையோ பறி கொடுத்தா மாதிரி, எப்போவாது தீவிரமான யோசனையோட, இல்லை சில பேர் தனக்குத்தானே பேசிக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு விரல கூட்டி ஏதோ பேசிக்கிட்டு சீரியஸாகவும் டென்ஷனாகவும் பதற்றமாகவும் இறுக்கமாகவும் தான் இருக்கிற முகங்களைத்தான் நாம் பார்ப்போம். சந்தேகம் இல்லை. அது என்ன காரணத்தினாலேயோ சிரிப்பது, ஒரு புன்னகையோடு இருப்பது, பார்க்கிறவர்களிடத்திலெல்லாம் ஒரு வகையான கனிவோடு பார்ப்பது அப்படிங்கிற வழக்கமே நம்மக்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். நான் பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறப்போ அங்கே இருக்கிற அவர்களை சந்தித்தால் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை பார்த்து கூட நீங்கள் ஹலோ என்று சொல்லலாம், குட் மார்னிங், குட் ஈவினிங் என்று அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். நான் வேணுட்டே செஞ்சு பார்த்தேன். அவங்களும் சிரித்த முகத்தோடு அதை சொல்லுகிறார்கள். ஏன்னோ நம்மளோட ஒரு 2 வருஷம் பழகின மாதிரி ஹாய் அப்படின்றாங்க, ஹலோ அப்படின்றாங்க. அதே மாதிரி தங்குகிற விடுதி இருக்கிறதே, பெரிய ஹோட்டலில் தங்குறப்போ அங்கே இப்போ துப்புரவு செய்கிற பணியாளர் அவர் கூட நம்மளை பார்த்து குட் மார்னிங் அப்படிங்கிறார். அவரே பார்க்குறதுக்கு அவ்வளோ சிரித்த முகமாக லட்சணமாக அழகாக இருக்கிறார். ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படின்றாங்க. இங்கே நம்ம இப்போ இருக்கிற ஆயாமா, அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் இவங்களெல்லாம் பார்த்து என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? இல்லை அவங்க நம்மளை நிமிர்ந்து பார்ப்பாங்களா? நம்ம வந்தாலே அவங்க ஒதுங்கி ஓரமாக போவாங்க. என்ன காரணத்தினாலோ நமக்குள் ஒரு விதமான இறுக்கம் என்பது நம் மனத்தளவில் பழகி போய்விட்டது. இது வீட்டிலிருந்து தான் தொடங்க வேண்டும். நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், வீட்டில் எல்லாம் சீரியஸாக தான் இருப்பாங்க. அப்பா அங்கேருந்து வருவார், அவர் கைட்டு போட்டு அவர் பாட்டு ஒரு காஃபி வச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பார். அம்மா சமையல் ரூமில் அவங்க பாட்டு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. தனக்கு தானே ஒரு மனப்புழுக்கத்தோடு அம்மா இருப்பாங்க. இல்லை ஏதாவது சொல்லுவாங்க, ஏங்க இது வேணும் அது வேணும், காய்கறி வாங்கணும், மாத சாமான் லிஸ்ட்டு போடுறேன் வாங்குங்க அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. பையன் பாட்டு உள்ளே படிச்சுக்கிட்டு இருப்பான், கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு இருப்பான், பொண்ணு பாட்டுக்கு அது வேலையில் பிஸியாக இருக்கும். வீட்டில் கலந்து பேசி சிரித்து மகிழ்வது என்பது எவ்வளவு நேரம் நடக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறைவாக தான் இருக்கும். மிஞ்சி போனால் யாராவது ஏதாவது ஒன்று சொல். இதை எப்படி மாற்றுவது? ஏன் இதை மாற்றத்தான் மகிழ்ச்சியான விஷயங்கள் அதிகமாக நம்மை சுற்றி நடக்கும். நீங்கள் எப்போ பாரு எரிஞ்சு விழறவங்க, அவங்க எரிஞ்சு விழறா மாதிரியான சம்பவங்களே நடந்துட்டுருக்கோம். பார்த்துருக்குறீங்களா? யாராவது ஒருத்தர் சிடுன்னு இருக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த மூடிலே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவர் சுற்றி நடந்துட்டுருக்கோம். சிரித்து சந்தோஷமாக சில ஜாலியான ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்கள சுற்றின அட்மாஸ்பியரும் அமையும். சில சீரியஸ் பார்ட்டிலாம் உண்டு, அவங்களுக்குன்னு ஆட்களே இருக்க மாட்டாங்க. இது அவர் வைப் அட்ராக்ட்ஸ் அவர் ட்ரைப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்த மாதிரியான மன அதிர்வுகளோடு இருக்கிறீங்களோ, உங்கள் வைப்ரேஷன் எப்படி இருக்கோ அப்படிப்பட்டவங்க தான் உங்களை சுற்றி ஈர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் வீட்டில் இது எப்படிங்க பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. சும்மா ஏதாவது ஒரு மொக்க ஜோக்கு வீட்டில் யாராவது சொல்கிறாங்களா, சத்தம் போட்டு சிரிங்க. சிரிப்பு என்பது தொற்று நோய் அப்படின்றாங்க. மகிழ்ச்சின்றது ஒரு தொற்று நோய். நீங்கள் தொலைக்காட்சி நகைச்சுவை தொடர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நகைச்சுவை தொடர்களில் இப்போ மேடை நாடகம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், கிரேசி மோகன், எஸ்வி சேகர், இந்த மாதிரியான மேடை நாடகங்கள் அந்த அரங்கத்திலே போய் பார்க்குறோன்னு வைங்களேன், எல்லாரும் சிரிப்பாங்க. சிரிப்பே வராது. சிடுமூஞ்சிக்கு கூட கொஞ்ச நேரத்தில் சிரிப்பு வரும். அது வரைக்கும் சீரியஸாக இருக்கிறவங்க கூட முகம் கூட லேசாக கொஞ்சம் சிரிப்பாங்க அப்படின்னு லேசாக ஒரு சிரிப்பு சத்தம் வரும். எப்படி? இந்த சிரிக்கிற சத்தம் கேட்க சிடுமூஞ்சிகளை, சீரியஸ் மூஞ்சிகள் கூட சிரிமூஞ்சிகளாக மாறி விடுகிறார்கள். அந்த சத்தம், அந்த நகைச்சுவையினுடைய சிரிப்பின் ஒலி மற்றவர்களையும் அந்த ஆனந்த வலைக்குள் அகப்பட வைக்கிறது. வீட்டில் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்கிறாங்க, ஏங்க இன்றைக்கி என்னங்க கிழமை அப்படின்னு அம்மா கேட்டால், இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்னு அப்பா சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. அந்த அம்மா கொஞ்சம் விஷமா, போன வாரம் கேட்டால் அப்போது இதை தான் சொன்னீங்க
அப்படின்னா அப்பா ஒன்றே ரபா நமக்கு அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சுலாம் கிடையாது அப்படின்னு அப்பா சொன்னால் இதை கேட்டு வேணுன்ட்டே விழுந்து விழுந்து சிரிக்கணும். இது ஒரு மொக்க ஜோக்கு தான், அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லைன்னு எதுக்கு சொல்கிறதுன்னு இல்லையா. ஆனால் கூட பெரிதாக சிரிக்க வேண்டும். அந்த நகைச்சுவை, டிவியில் வர நகைச்சுவை தொடர்கள் பாருங்கள், அந்த வசனங்கள் கதாபாத்திரங்கள் பேச பேச பின்னால் ஒரு 10 பேர் சிரிக்கிற அந்த ஒலியையும் சேர்த்து அந்த அந்த நாடகத்திலே வரும். அது ஆடியன்ஸ் யார் என்னெல்லாம் தெரியாது, காட்சிகள் தான் வரும். நகைச்சுவை வர்றப்போ மட்டும் ஒரு 20 பேர் 30 பேர் சிரிக்கிற மாதிரி கைத்தட்டுற மாதிரி சத்தம் போடுவார்கள், ஒலியை எழுப்புவார்கள். அதுவும் நாடகத்தில் ஒரு பகுதியாக இருக்கும். அதில் ஒரு அருமையான சைக்காலஜி இருக்குது. என்ன தெரியுங்களா, அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்க கேட்க நம்மை அறியாமலேயே அந்த நாடகத்தில் வருகிற நகைச்சுவைக்கு நாமும் சேர்ந்து சிரிப்போம். இதே தான் வீட்டிலும் எப்போதும் கோபித்து கொண்டும் சண்டை போட்டு கொண்டும் சீரியஸாகவும் இருப்பது என்பதை மாற்றி வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்க 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 மகிழ்ச்சியான சம்பவங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நடக்கும். இங்கே கேட்கலாம், ஆமாம் வாழ்கிற வாழ்க்கை என்ன சிரிக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்லாம். நல்ல கேள்விதான். ஆனால் நான் இப்படி கேட்குறேன், சிரிக்க கூட நேரம் ஒதுக்கலைன்னா அப்புறம் அது ஒரு வாழ்க்கையாகவா இருக்கும்? ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குகிறார்கள். தாகூருடைய ஒரு அருமையான கதை ஒன்று உண்டு. குளத்தங்கரையில் ஒரு 4 தவளை நின்றுக்கிட்டு அந்த குளத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. முதல் தவளை சொல்லுது, நான் இப்போ அப்படியே அந்த குளத்துக்குள்ளே குதிக்க போகிறேன் அப்படின்னுச்சு. அதை கேட்டு மற்ற 2 தவளை, ஆமாம் நீ குதித்த உடனே இப்போ பின்னாடியே நாங்களும் குதிக்கிறோம் அப்படின்னுச்சு. இந்த கதையை தாகூர் வகுப்பில் மாணவர்கள்ட்ட சொல்லிட்டு, சரி இப்போ கரையில் மிச்சம் எவ்வளோ தவளை இருக்குது, மீதி எவ்வளோ தவளை இருக்குது அப்படின்னார். ஒரு பையன் சொன்னான், சார் மீதி 2 தவளை இருக்குது அப்படின்னு. இல்லையேப்பா 4 தவளை தான் இருக்குதுன்னு. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க முதல் தவளை குதிக்குது, 2வது தவளை அதை பார்த்து குதிக்குதுன்னு. அவர் சொன்னார், இல்லைப்பா நான் குதிக்கணும்னு எல்லா தவளையும் சொல்லிக்கிட்டு இருந்ததே தவிர அது செயலில் காட்டவே இல்லை அப்படின்னு. மகிழ்ச்சியாக இருப்பது என்பதும் அப்படித்தான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் போதாது, அந்த அந்த குளத்துக்குள்ளே ஆனந்தம் என்கிற அந்த குளத்துக்குள்ளே நம் மனம் குதிப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். சிரிப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதற்கான முதல் அடியை நாமே எடுத்து வைப்போம். சிரிப்பு ஒலி என்பது ஒரு ஆனந்தமான வைரஸ், ஒரு ஆனந்தமான வைரஸ். அதனால் ஆரோக்கியம்தான் பெருகும், நோய்கள் குறையும். பிரிவு சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.